செந்தில் பாலாஜி செய்யாத ஊழலாம் அந்த துறை செயலாளர்கிட்ட போய் கேட்டால் இவ்வளவு கோப்பு எடுத்து கொடுப்பார். கரூர் எஸ்பியை கூப்பிட்டு செந்தில் பாலாஜி ரிமாண்ட் பண்ணியா அப்படின்னு சொல்லுங்கள். அரை மணி நேரத்தில் கரூர் சப்ஜெக்டில் இருப்பார் செந்தில் பாலாஜி. ஏவா வேலு போலீஸ் தேடுதலோடனே சிங்கப்பூரில் போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. கேட்டால் நெஞ்சே இல்லையா உங்களுக்கெல்லாம்? சேகர் பாபுக்கு எப்படி கோயில் சொத்தை பூரா கொள்ளையடிச்சு கொடுத்தாரோ அதே ஸ்டைலில் இப்போ யார் ஸ்ரீதர் இந்து அறநிலைத்துறை ஆணையாளர் விஷ்ணு ரெட்டியும் டீலிங்கில் கொள்ள போகுது. சேகர் பாபு அடித்த கொள்ளை இதுவரைக்கும் நீங்கள் திரும்பியே பார்க்கலிங்க போது நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். திமுக 10,000 கோடி ரூபாய் செலவு பண்ணிச்சு, அதிமுக 10,000 கோடி செலவு பண்ணிச்சு. இந்த 10,000 கோடி தான் தேர்தலை தவிர அவர்கள் விஜய் ஒரு பொருட்டாகவே எடுக்கலை. மக்கள் என்ன பண்ணா, இந்த 10,000 கோடி வாங்கி சோப்பில் வச்சுக்கிட்டு யாருக்கு ஓட்டு போட்டான்? தாவேக்க ஓட்டு போட்டான். திமுக செய்த ஊழலை நடவடிக்கை எடுக்க வேண்டிய தாவேக்க அரசு திமுகவோடு கொஞ்சி கொளாவுது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். You know you are special when you're with GT Holidays. நிறைவான தருணங்கள் NAC ஜுவல்லர்ஸுடன். சிட்டி ஃபாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா தமிழா பாண்டியன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தாவேகா தலைவர் மற்றும் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் வந்துட்டு பெரம்பூர்ல அவரோட ஆபீஸ் வந்து ஓபன் பண்றதா இருக்காங்க. இனி அவங்களோட நிலைப்பாடு, அதாவது பெரம்பூர்ல எந்த அளவுக்கு அவங்களோட பிரசன்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? ஸ்டாலின் குளத்தூரில் அலுவலகம் திறந்ததை போல தான் அவரும் பெரம்பூரில் அலுவலகம் திறக்கிறார். முதலமைச்சராக இருந்து அலுவலகம் திறந்து குளத்தூர் தொகுதியை தக்க வைக்க முடியவில்லை. இதுதான் விஜய்க்கு ஒரு உதாரணம். இதே நிலைமை உங்களுக்கும் வருவதற்கு ரொம்ப வெகு நாளாக தொடர்ந்து தாவேகா மீது கடுமையான புகார் வர துவங்கி இருக்கு. இதை கட்டுப்படுத்தவில்லை என்றால் குளத்தூரில் ஸ்டாலினுக்கு என்ன நிலை ஏற்பட்டதோ, என்ன கதி ஏற்பட்டதோ அதே நிலை விஜய்க்கு வருவதற்கு ரொம்ப நாளாகுது. உதாரணத்திற்கு பழனியில் 100 கோடி ரூபாய் ஊழல், கோயில் நிலம் தனியாருக்கு 2 கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டதில் என்ன ரகசியம் இருக்குது? இது தமிழ்நாடு முழுக்க தொலைக்காட்சிகள் செய்தித்தாள்களையும் பெரிய செய்தியாக ஓடிட்டுருக்கு 2 நாளாக. 2 கோடி ரூபாய்க்கு அரசுக்கு தெரியாமல், பத்திரப்பதிவு துறைக்கு தெரியாமல், இந்து அறநிலையத்துறைக்கு தெரியாமல், 2 துறைகளுக்கும் தெரியாமல் ஒரு 100 கோடி ரூபாய் இடம் ஒரு தனியார் ஒருவர் கோயிலுக்கு கொடுக்குறாரு. அந்த இடம் மீண்டும் தனியாருக்கே பத்திரப்பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது 2 கோடி ரூபாய்க்கு. அப்போ 98 கோடி ரூபா நடுவில் ஊழல் எங்கே போச்சு? இப்போ அமைச்சர்களை பொறுத்தவரை மாதம் 50 லட்ச ரூபா வாங்கிங்க, யாரும் எந்த ஊழலும் பண்ணிடாதீங்க. எம்எல்ஏக்கள் மாதம் 10 லட்ச ரூபா வாங்கிங்க, எந்த ஊழலும் பண்ணிடாதீங்க. இந்த 50 லட்ச ரூபா யார் கொடுக்குறா, எங்கேருந்து வருது, எப்படி கொடுக்குறாரு? சட்டமன்ற உறுப்பினர்கள் 108 பேருக்கு மாதம் 10 லட்ச ரூபாய்னா 100 கோடி எங்கேருந்து வருது? பார்ட்டி ஃபண்ட் எங்கேருந்து வருது? இதெல்லாம் நீங்கள் அமைச்சர் சொல்கிறாருல்ல, ஸ்டாலின் வாயை திறந்தால் தாவேக்கு ஆட்சி போயிடாதுன்னு. முன்னாள் ஊழல் இந்நாள் ஊழலை அம்பலப்படுத்தினா ஆட்சி போயிடும். அதுக்காகத்தான் ஸ்டாலின் வீட்டுக்கு போய் எங்களை அம்பலப்படுத்திடாதீங்க, ஊழல் செய்ய போகிறோம், லஞ்சம் வாங்க போகிறோம், கொள்ளையடிக்க போகிறோம், திருட போகிறோம், கோயில் சொத்தை நீங்களும் கொள்ளையடித்தீர்கள், நாங்களும் கொள்ளையடிக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் விஷ்ணு ரெட்டி. யார் அது விஷ்ணு ரெட்டி? அதிமுக ஆட்சி காலம் ராம்மோகன் ராவ், சேகர் ரெட்டி. திமுக ஆட்சி காலத்தில் நேரு ரெட்டி, வேலு நாயுடு, சேகர் பாபு நாயுடு. இது என்ன மீண்டும் விஜயநகர பேரரசா, தெலுங்கர் ஆட்சிகளா? இப்போ விஷ்ணு ரெட்டி, ஆதவ் அர்ஜுன் ரெட்டி, பாசி அபினேஷ் ரெட்டி. எம்எல்ஏக்களுக்கு 10 லட்சம், அமைச்சர்களுக்கு 50 லட்சம். இதெல்லாம் என்ன? இதெல்லாம் திராவிட இயக்கத்தை ஒழிப்பதான் ரொம்ப கஷ்டம். அதையே ஒழிச்சாச்சு. விஜயை ஒழிப்பதற்கு ரொம்ப நாள் ஆகாது. ஏதாவது ஒரு சக்தி வருவான். வந்தால் விஜயம் தூக்கி எறியப்படுகிற நாள் வெகு தொலைவில் இல்லை. வரக்கூடிய செய்தி அப்படித்தான். திமுக பல செய்தியை மறைச்சிடலாம், பல செய்தியை வெளியில் சொல்கிறதே இல்லை. ஏன்னா மாமூல் வாங்கின பழைய ஏட்டையாவுக்கு தெரியும் புது ஏட்டையா எங்கெங்கே வாங்குறான்னு. சாராய் விற்கிறவங்கள்ட்ட, விசாரம் பண்ணுறவங்க, கஞ்சா விற்கிறவங்கள்ட்ட, கள்ளச்சந்தை வியாபாரி எல்லாத்தையும் அந்த ஏரியா பஸ் ஸ்டாண்டில் யார் வசூல் பண்ணுவா? அந்த ஸ்டேஷன் ஏட்டையாக வசூல் பண்ணுவார். ஆனால் அவங்க பேசுகிற ஒவ்வொரு மேடையிலையும் வந்துட்டு ஊழல் கிடையாது, ஊழல் இருந்துச்சுன்னா வந்து அவங்கள அப்படியே அந்த போஸ்ட்லேருந்தோ நான் உடனே தூக்கிடுவேன். பழனியில் 100 கோடி ரூபாய் நிலம் யாருக்கு 2 பேருக்கு தெரியலையா? பத்திரப்பதிவு துறைக்கும் தெரியல, இந்த அறநிலைத்துறைக்கும் தெரியல. ஸ்ரீதர்னு
ஒரு கமிஷனர் இருக்கார், அவரும் ரமேஷ் உறவினர் தான். அவரும் பார்ப்பான், இவரும் பார்ப்பான், கணக்கை பார்ப்பான், கொள்ளையை பார்ப்பான், எல்லாம் பார்ப்பான். இவர்கள் சேகர் பாபுக்கு எப்படி கோயில் சொத்தை பூரா கொள்ளையடிச்சு கொடுத்தாரோ அதே ஸ்டைலில் இப்போ யார் ஸ்ரீதர் இந்து அறநிலைத்துறை ஆணையாளர் விஷ்ணு ரெட்டியும் டீலிங்கில் கொள்ள போகுது, பலாயிரம் கோடி கொள்ள போகுது. சேகர் பாபு அடித்த கொள்ளை இதுவரைக்கும் நீங்கள் திரும்பியே பார்க்கலிங்கும் போது நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம், அப்படி தானே? 3000 கோடி ரூபாய்க்கு தங்கம் உருக்கப்பட்டு என்னாலும் நீங்கள் விசாரிக்கவே இல்லை. ஏன் உங்களை விசாரிக்க ஆரம்பிச்சிருவார் சேகர் பாபு? முன்னாள் ஊழல் இந்நாள் ஊழல் விசாரிக்க ஆரம்பித்து செய்தியில் கொடுத்தா விஜய் ஆச்சு அன்னைக்கே வீட்டுக்கு போக வேண்டி வரும். அப்போது நீங்கள் முழுக்க முழுக்க ஊழலுக்கு துணை திமுக ஊழலுக்கு துணை போவதோடு மட்டுமல்ல ஊழலும் செய்ய ஆரம்பித்து விட்டீர்கள். இதுதான் இப்போ இன்றைய நிலவரம். செந்தில் பாலாஜி அவர்களை வந்துட்டு கொஞ்ச நாளா காணாம போயிட்டாங்க, நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க, தலைமறைவாயிட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அவரோட நிலைப்பாடு என்ன சார்? எங்க இருக்காரு? அவர் எப்பவுமே இதை காணாம போல. அவர் எப்பவும் அவர் தம்பியும் அசோக்கும் அவரும் கரூரில் தான் இருக்காங்க. அவரை பிடிப்பதற்கு தாவேக அரசுக்கு முதுகெலும்பே இல்லை. அவர் என்ன போய் இந்து குஷ் மலையில ஒளிஞ்சிருக்காரு? ஊரா ஓடிட்டு இருக்காரு. எந்த ஊருக்கும் ஓடலை, கரூர்லேயே டீ சாப்பிட்டு உட்காந்துருக்காரு நடு ஊரில். இவர்கள் ஓடுறாருன்னு சினிமா ஷூட்டிங் நடத்துகிறார். தமிழ்நாடு காவல்துறையிட்ட கூப்பிட்டு அவரை பிடிக்க சொல்லுங்க, 1/2 மணி நேரத்தில் தூக்குவான். கரூர் எஸ்பியை கூப்பிட்டு செந்தில் பாலாஜி ரிமாண்ட் பண்ணியா அப்படின்னு சொல்லுங்கள், 1/2 மணி நேரத்தில் கரூர் சப்ஜெக்டில் இருப்பார் செந்தில் பாலாஜி. யாரை ஏமாத்துறீங்க? காவல்துறையை கேவலப்படுத்தாதீங்க. மிஸ்டர் விஜய் ஓடுறார், நீங்கள் ஓடுறீங்க. உங்களுக்கு அரசியல் தெரியல, குற்றவாளி இப்போ எப்படி தப்பிப்பான்னு தெரில, நீதிமன்றம் இருக்குன்னு தெரியல, அங்கே எப்படி பிணை வாங்குவான்னு தெரில. இதெல்லாம் திமுக 75 ஆண்டு காலம் கொப்பாவுக்கே தண்ணி காமிச்சவனுங்க. யாருக்கு? சந்திரசேகருக்கே தண்ணி காமிச்சவனுங்க. உங்களுக்கு தவிடு காமிச்சவனுங்க. மாட்டுக்கு தவிடு வைப்பாங்கல்ல, அதுபோல் நீங்கள் தான் ஓடுறீங்க. கூடிசீக்கிரம் நீங்கள் ஓட போகிறீங்க. இந்த நிலைமை தான் வரும். திமுக அண்ணா திமுகவை எதிர்க்கணும்னா நீங்கள் நல்ல ஆட்சியை போல இருக்கணும், ஜீவா ஆட்சியை போல இருக்கணும், கக்கர் ஆட்சியை போல இருக்கணும், காமராஜ் ஆட்சியை போல இருக்கணும், விஷ்ணு ரெட்டி ஆட்சியை போல இருக்கக்கூடாது. விஷ்ணு ரெட்டி, ஆதவ அர்ஜுன் ரெட்டி, இப்போ பாண்டிச்சேரி கெஸ்ட் ஹவுஸ் பூரா ராத்திரி பூரா கூட்டமாக இருக்குது. என்ன காரணம்? டீலிங் பூரா அங்கே தான் நடக்குது. இது என்ன பாண்டிச்சேரி ஆட்சியா? பாண்டிச்சேரி கெஸ்ட் ஹவுஸியா? புஷி ராத்திரி பகலா அதிகாரிகள் 50 கார் நிற்குது. உங்களோட உளவுத்துறை இல்லையா? 50 கார் பாண்டிச்சேரி கெஸ்ட் ஹவுஸில் நிற்குது ராத்திரி பூரா. என்ன நடக்குது டீலிங்கு? நீர்வளத்துறையில் என்ன நடக்குது? அதிகாரிகள் டிரான்ஸ்ஃபர், கொள்ளையடிக்கிறதுக்கு டிரான்ஸ்ஃபர் கேட்குறான். 5 லட்சம் கொடுத்தோன்னா 20 லட்சம் கேட்குறான். அப்போது ஊழலை ஊற்றுக்கன்னா ஊற ஆரம்பிச்சிருச்சு. வாளி போட்டு அள்ளியெல்லாம் தாங்காது, மோட்டரை வச்சு இறக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ரொம்ப நாளைக்கு ஓடாது. அமித்ஷா பார்த்துட்டே இருக்காரு. ஒரு வழக்கில் நீங்கள் அமித்ஷா தப்ப முடியாது. ஒரே வழக்கு அமித்ஷா உங்கள் கதையவே டோட்டலாக முடிச்சிருவார். அதிமுகவும் திமுகவும் ஒருவேளை கூட்டணி வைக்கணும், தாவேக ஆட்சியை முடக்கிறதுக்காக நம்ம எந்த எல்லைக்கும் போகலாம் அப்படிங்கிறதுக்காக அமித்ஷா தான் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட வந்துட்டு திமுக கிட்ட பேசுங்க அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. 2 பேரும் பேச்சுவார்த்தை எல்லாம் இருந்துச்சுன்னா சொல்றாங்கல்ல சார்? அதெல்லாம் இல்லைம்மா, அதெல்லாம் அந்த இப்போ இந்த ஊடகவியலாளருங்கிற பேரில் மனநோயாளிகள் நிறைய பேர் இருக்கான். கீழ்ப்பாக்கத்தில் அனுமதிக்க வேண்டிய பூரா இருக்கான். ஏதோ ஒரு செய்தியை கொளுத்தி போட்டுறான். இப்போது ஒரு 2 கேமரா ஒரு சிஸ்டர் இருந்தால் போதும், அவனும் ஒரு பெரிய ஊடகவியலாளர். இன்னும் ஒரு செல்ஃபோன் இருந்தால் போதும் ஊடகவியலாளர். இதெல்லாம் எந்த ஆதாரமும் இல்லை. அரசியலே தெரியாது. அரசியல 500 ரூபா கவர் வாங்குகிற பயல் இவனுங்க. 500 ரூபா எங்கேயாவது கிடைக்குமா பாருங்கள். ஒரு கேமரா இருக்கும், 500 ரூபா நிற்பான். 500 ரூபா தான் அவன் டார்கெட். 10 இடத்துல ஒரு 5000 ரூபா டார்கெட். இந்த செய்தியெல்லாம் 1% கூட உண்மை இல்லை. அண்ட் இப்போ ரீசெண்டாக ஒரு 1 வீக் முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு பயணம் செஞ்சாங்க இல்லையா? இன்னுமே அவங்க எதுக்காக போனாங்க, என்ன தகவல் அப்படிங்கிறது பெருசாக வெளியில் யாருக்கும் தெரியல. அதை உளவுத்துறை வச்சு பார்க்கறதுக்காக தாவேகால இருந்தெல்லாம் ஏதோ பண்ணுறாங்க அப்படின்லாம் நியூஸ் பரவிட்டு இருக்கு சார். ஆமாம், இது மனநோயாளிகள் செய்தி தான். பட் எதனால ஸ்டாலின் ஸ்டாலின் பேரை அங்கே இப்போ பட்டம் வாங்குறான், உல்லாச சுற்றுலா போயிருக்காங்க. இதில் மோடியை கவிழ்ப்பதற்கு டோனி பிளேயரோட பேச்சுவார்த்தைக்காக போயிருக்காரு. பிரிட்டிஷ் பிரதமர் இப்போ கியூமர்னு ஒருத்தர் இருக்கார், கம்யூனிஸ்ட் கட்சிக்கார், லேபர் பார்ட்டி, அவர்கிட்ட பேச்சுவார்த்தைக்க போயிருக்காரு. எந்த செய்தி இல்லைன்னா மனநோயாளிகள் ஒரு ஆதாரம் இல்லாத
அடிப்படையாக பொருந்தாத செய்தியை கிளப்பி விட்டுருவோம். ஆளுங்கட்சியில் இருக்கும்போது போனால் கூட பல கோடியை பதுக்க போகிறான்னு சொல்லலாம். இப்போ நொந்து நூலாகி குளத்தூரில் தோற்று போய் கட்சியை காணாமல் போய் இப்போ மனநோயாளி எல்லாத்தையும் அடித்து நூறிக்கிற உடைக்கிறான். எப்படா அந்த சீட்டில் வந்து உட்காந்தா ஒரு சினிமாக்காரன் தாத்தன் உட்காந்து அப்பன் உட்காந்து நான் முதலமைச்சராக உட்காரலான்னா அதில் இந்த சினிமாக்காரன் கமலா தேட்டரில் கட் அவுட்டு வைக்கிற சினிமாக்காரன் வந்து உட்காந்துட்டானே, கற்பனையே பண்ண முடியல. இதில் ரகசியமாக லண்டன் பயணம், மூளையே இல்லாத பயிலுவோம். அது யூடியூப் முடிஞ்சாலும் எவனும் பார்க்கவே மாட்டான். அத்தனை அயோக்கிய பையன் பூரா உள்ளே வந்துட்டான், அத்தனை கிரிமினல் பூரா உள்ளே வந்துட்டான். அதனால் அதெல்லாம் ஒரு செய்தியும் இல்லை. கண்டிப்பாக சார். வந்து ஆர்எஸ் பாரதி அவர்கள் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னென்னா நாங்கள் இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும்போது நாங்கள் வந்து ஒரு செத்த பாம்பை வந்து அடிச்சிட்டு இருந்தோம், அதுக்கு நடுவில் வந்துட்டு ஒரு கருநாகம் வந்து உள்ளே புகுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் செத்த பாம்பு யார், கருநாகம் யாரை சொல்ல வராங்கன்னு நினைக்கிறீங்க? செத்த பாம்பு அதிமுக, கருநாகம் தாவேக்கா. இல்லை அவர் என்ன சொல்கிறாரு, அதிமுக அழிஞ்சு போச்சு, அடுத்து திமுக தான் வரும், திமுக மீண்டும் 5 ஆண்டு காலம் ஆட்சிக்கு வரும். அவர்கள் வந்து தாவேக்கா ஒரு பொருட்டாகவே எடுக்கலை. என்ன காரணம்னா திமுக 10,000 கோடி ரூபாய் செலவு பண்ணிச்சு, அதிமுக 10,000 கோடி செலவு பண்ணிச்சு. இந்த 10,000 கோடி தான் தேர்தலை தவிர அவர்கள் விஜய் ஒரு பொருட்டாகவே எடுக்கலை. மக்கள் என்ன பண்ணா, இந்த 10,000 கோடி வாங்கி சோப்பில் வச்சுக்கிட்டு யாருக்கு ஓட்டு போட்டான், தாவேக்கா ஓட்டு போட்டான். தாவேக்கா கருணாகன்னு கூட சொல்ல முடியாது. அவர்கள் மண் இது தண்ணி பாம்பு, தண்ணி பாம்பு யாரையும் கடிக்க, தண்ணி பாம்பு தண்ணியில் தான் ஓடும். இது கருணாகம் அல்ல. அவருக்கு பாம்பை பற்றியே தெரியல. ஆர்எஸ் பாரதிக்கு பாம்பை இருக்கிறதுலே ராஜநாகம் தான் கருணாகம். அது கடிச்சுன்னா மரணத்தை தவிர வேற ஒன்றும் இல்லை. இது பாவம் புள்ள பூச்சி, தாவேக்கா புள்ள பூச்சி. சட்டசபையே பார்க்காதவர்கள் பூரா சட்டசபை உறுப்பினர்கள், தலைமைச் செயலகம் எந்த கடல் இருக்குன்னு தெரியாதவர்கள் பூரா மந்திரி. இதா கருணாகம். கருணாகத்தை அவங்க கேள்விப்பட்டதே இல்லை. இதுதான் திமுக காரனுடைய அரசியல். இப்போ பிரின்சிபல் செக்ரட்டரி, முதன்மை செயலாளர் ஐஏஎஸ், ஒரு அமைச்சர் கேட்டாராம், நீங்கள் எந்த காலேஜில் பிரின்சிபலாக இருந்தீங்கன்னு. அவர் சொன்னாரா, நான் பிரின்சிபல்லப்பா, அதாவது பிரின்சிபல்லாம் முதன்மை செயலாளர். அவர் பிரின்சிபலுக்கும் முதன்மை செயலாளர், அவர் தலைமைச் செயலாளருக்கு இணையானவர். பிரின்சிபல் செக்ரட்டரி, இது பிரின்ஸ்பால், இது வந்து பேராசிரியர், அது முதன்மை. இங்கிலீஷில் ஒரு எழுத்தில் அர்த்தமே மாறும். இந்த அமைச்சர் கேட்டாராம், அந்த தலைமைச் செயலர் சொன்னாராம், அட பாவி, நான் காலேஜில் படித்ததோடு சரி, திருப்பி அந்த பக்கமே போட, நான் எங்கே போய் கல்லூரியில் கிளாஸ் எடுத்தேன், நான் பிரின்சிபல் செக்ரட்டரியை தவிர பிரின்சிபால் கிடையாதுனாராம். இப்போ அப்படி தான் அமைச்சர் பூரா இருக்காங்க. அமைச்சர்களை இப்போ ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்தெல்லாம் கோப்பில் கையெழுத்து வாங்கிறது இல்லை. யார்கிட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க, ஓஏக்கள். அது அலுவலக உதவியாளர்கள் தான் கோப்பை கொண்டு வந்து கொடுத்தா கைது போட்டு இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது விஷ்ணு ரெட்டி, கட்டிங் வாங்குறது பூரா விஷ்ணு ரெட்டி. இப்படி தான் தாவேக்கா ஆட்சி ஓடுது. உண்மையாகவே இன்றைக்கி திமுக வாயை திறக்காது. ஏன் வாயை திறந்தால் பல உண்மைகள் வெளிவரும். அவர்கள் லஞ்சமான கதையெல்லாம் இப்போ இவர்கள் வாங்க ஆரம்பிச்சிட்டான். ஸ்ரீதர் கோயில் நகையை பூரா உருக்குன ஹெச்ஆர்என்சி ஆணையாளர் ஸ்ரீதர் ஐஏஎஸ் இந்த ஆட்சியில் கோயில் நகையை உருக்க ஆரம்பிச்சிட்டார். சேகர் பாபுக்கு உருக்கி கொடுத்தவர் இப்போ விஷ்ணு ரெட்டிக்கு உருக்கிட்டு இருக்கார். பாவம் ரமேஷுக்கு மாதம் 50 லட்ச ரூபா சம்பளம். திருடுறதை பாதுகாப்பதற்கு அவர் கோப்பு வந்தால் கைது போடணும். கோப்பு வந்தால் 108 எம்எல்ஏக்களுக்கு 10 லட்ச ரூபான்னு, ஏறக்குறைய 108 2 10 லட்சம், ஏறக்குறைய 10 கோடி ரூபா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு, ஒரு 30 அமைச்சர்களுக்கு 50 லட்ச ரூபானா ஏறக்குறைய இவர்களுக்கு ஒரு 15 கோடி, 25 கோடி ரூபா மாதம் லஞ்ச பணம். யாருக்கு? சட்டமன்ற உறுப்பினர்களுக்கோ அமைச்சர்களை கட்டுப்படுத்தி வைப்பதற்காக கொடுக்கப்படுது. 25 கோடி ரூபா பார்ட்டி ஃபண்ட் எங்கேருந்து வருது? ஊழல் பண்ணாமல் வருமா? விஜய் அப்பா வீட்டிலேருந்து வருதா? சந்திரசேகரை கொடுத்து அனுப்புகிறாரு. அப்போது ஊழல் ஆரம்பிச்சிட்டிங்க, லஞ்சத்தை ஆரம்பிச்சிட்டிங்க, கொள்ளையை ஆரம்பிச்சிட்டிங்க, கோயில் நகையை உருக்க ஆரம்பிச்சிட்டிங்க. 98 கோடி ரூபாய்க்கு 100 கோடி ரூபாய்க்கு கோயில் சொத்தை 2 கோடிக்கு விற்றுருக்கீங்க. கோயில் காம்ப்ளெக்ஸ் ஒன்று திருச்சியில் வித்தாச்சுனாங்க. பல செய்தி வருது. திமுக செய்த ஊழலை நடவடிக்கை எடுக்க வேண்டிய
தாவேக அரசு திமுகவோடு கொஞ்சி கொலாவுது. ஏன் இன்னும் கைது பண்ண முடியலையா? இப்போ திமுகவும் நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது திமுகவும் தாவேக்காக்கும் அப்படி ஒரு இணைப்பு இருக்கிற மாதிரி தெரியல. ஏன் என்ன கைது பண்ணல? கைது பண்ணது என்னக்கா? ஏன் செந்தில் பாலாஜி போய் இங்கே ஒளிஞ்சிருக்காரா? இமயமலையில் ஒளிஞ்சிருக்காரா? ஆனா அவங்களுக்கு முன்ஜாமீன் கிடைச்சிட்டதா சொன்னாங்க. ஆமா, வேற எத்தனை வழக்கு இருக்கு? யாருக்குமா காது பூச்சுத்துறீங்க? எத்தனை வழக்கு இருக்கு? செந்தில் பாலாஜி செய்யாத ஊழலா? அந்த துறை செயலாளர் போய் கேட்டால் இவ்வளவு கோப்பம் எடுத்து கொடுப்பார். ஏவா வேலு போலீஸ் தேடுதலுடனே சிங்கப்பூரில் போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. கேட்டால் நெஞ்சே இல்லையா உங்களுக்கெல்லாம்? இதயமே இல்லாத ஆளுகளுக்கு எப்படி இதய நோய் வரும்? ஏன் அவருக்கு வழக்கே இல்லையா? அவருடைய சீஃப் இன்ஜினியர் தலைமை பொறியாளர் சத்யபிரகாஷ் 100 கேஸ் அவர் 6 வருஷம் உள்ள வைக்கலாம். ஏன் தொடவே? ஏன்னா நீங்கள் வாங்க ஆரம்பிச்சிட்டீங்க. எடப்பாடியிடம் திருடி கொடுத்த அதே நபர் தான் பிடபிள்யூ ஹைவேஸ் செயலாளர் தான் யாருக்கு திருடி கொடுத்தாரு? வேலுக்கும் திருடி கொடுத்தாரு. அதே நபர் தான் இப்போ ஆதவர்ஜுனாவுக்கு திருடி கொடுக்குறாரு. யாரை ஏமாத்துறீங்க? மக்களுக்கு ஒன்றும் போய் சேரல. மீடியா பூரா விபச்சார மீடியாவாக இருக்குது. ஏன் பணம் கொடுக்குறானோ அவங்கள்ட்ட போய் காசு வாங்கி படுத்துக்கிறான். யாரும் உண்மையை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதே இல்லை. இன்றைக்கி இந்த தினத்தந்தி குஷ்டரோகி ஆதித்தனார் பத்திரிகை ஆரம்பித்தானோ 75 ஆண்டுகள் இதுதான் உண்மை. எந்த செய்தியும் வர்றதில்லை. கேரளா நம்பியுதிரி தினமலர் பார்ப்பான், எந்த உண்மையும் மக்கள்கிட்ட சொல்கிறதில்லை. ராஜஸ்தான் கோயங்கா பத்திரிகை தினமணியும் எக்ஸ்பிரஸும் எந்த உண்மையும் சொல்கிறதில்லை. கருணாநிதியுடைய பத்திரிகை தினகரன் எதுவும் உண்மை சொல்கிறதில்லை. மக்களுக்கு எது போய் சேருது? அதிமுக டிவி வச்சுருக்கு, திமுக டிவி வச்சுருக்கு, மதிமுக டிவி வச்சுருக்கு, விசிக டிவி வச்சுருக்கு, பாமக. மக்களுக்கு எங்கேயா டிவி? எல்லாம் அவன் திருடுறதா மறைச்சிடும், சொல்ல மாட்டான். இதுதானே ஓடிட்டுருக்கு. பச்சைமுத்து ஒரு சேனல் வச்சுருக்காரு, ஜெயிலில் பல நாள் கிடந்தார். மனது திருட வைகுண்டராஜன் ஒரு டிவி வச்சுருக்காரு, நியூஸ் 7, பல நாள் ஜெயிலில் பல வழக்கு இருக்குது. இவர்கள் தான் இங்கே மீடியானா மக்களுக்கு எந்த செய்தி உண்மையாக மக்களுக்கு போய் சேரும்? அப்போது தாவேக்கா அடிக்கிற கொள்ளையை மக்களுக்கு இன்னும் போய் சேரல. வாய் வழியாக போய்த்தான் திமுக ஒழிஞ்சுது. வாய் வழியாக 4 பேர் கூட இடத்துல பேசித்தான் அதிமுக ஒழிஞ்சுது. இப்போ தாவேக்காவும் அதை நோக்கித்தான் நகர்கிறது. Holidays-nale adu namma GT Holidays da. You know you are special when you're with GT Holidays. நிறைவான தருணங்கள் NAC ஜுவல்லர்ஸுடன்.